சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்புல நெல்சனோட இயக்கத்துல வெளியான ஜெயிலர் திரைப்படத்தோட 2ஆம் பாகம் உருவாக இருக்கு. இந்த படத்தோட அறிவிப்பு வீடியோ பற்றி பிரபல நடிகை மிர்னா இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருக்காங்க. வாங்க என்ன பதிவிட்டிருக்காங்க, உண்மையிலே ஜெயிலர் 2 உருவாவதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது ரஜினிகாந்தோட நடிப்புல கடந்த ஆண்டு ஜெயிலர் திரைப்படம் வெளியானது. நெல்சனோட இயக்கத்துல அனிருத்தோட இசையில வெளியான இந்த படம் மிக பெரும் வெற்றியை பெற்றது. அது மட்டும் இல்லாம ரஜினிக்கு தரமான ஒரு கம்பேக் படமாகவும் அமைஞ்சது. அதற்கு முன்பு ரஜினியோட நடிப்புல வெளியான சில திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியினை பெறல. எனவே ஜெயிலர் திரைப்படம் அவருக்கு தேவையான வெற்றியை கொடுத்தது. அதே போல இயக்குனர் நெல்சனுக்கும் இந்த படம் ஒரு கம்பேக் படமாகவே இருந்தது. ஜெயிலர் படத்திற்கு முன்பு விஜயை வச்சு நெல்சன் இயக்கிய பீஸ்ட் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில இந்த படத்தின் மூலம் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பினார் நெல்சன். இவ்வாறு ரஜினியையும் நெல்சனையும் வெற்றி பாதைக்கு அழைத்து வந்த ஜெயிலர் திரைப்படத்தோட 2ஆம் பாகம் இப்போ உருவாக இருக்கு. இதற்கான ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளில் நெல்சன் ஈடுபட்டு வராராம். என்னதான் இதை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகவில்லை என்றாலும் ஜெயிலர் 2ஆம் பாகம் கண்டிப்பா நடைபெறும் என்பது உறுதியாகியிருக்கு. அநேகமா ரஜினியோட பிறந்த நாளான டிசம்பர் 12ஆம் தேதி இந்த படத்தோட அறிவிப்பு வீடியோ வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. அதற்கான படப்பிடிப்பு இன்று சென்னையில் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கு. ஆனா இதுவரை இந்த தகவல்கள் எதுவும் உறுதியாகல. இந்நிலையில ஜெயிலர் திரைப்படத்துடைய ரஜினியின் மருமகளா நடித்த நடிகை மிர்னா தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதாவது ஜெயிலர் படத்துல இடம்பெற்றிருக்கும் உக்கும் பாடலை போட்டு தலைவர் பர்த்டே மாதம் என பதிவிட்டிருக்காங்க. இதனை பார்த்ததும் ரசிகர்கள் கண்டிப்பா தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜெயிலர் 2 அறிவிப்பு வெளியாகும் என நம்பியிருக்காங்க. ஏற்கனவே கடந்த மாதம் ஜெயிலர் 2 படத்தின் அறிவிப்புக்கான க்ளூவை சன் நிறுவனம் தன் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து தற்போது ஜெயிலர் படத்தில் நடித்ததன் மூலம் புகழ்பெற்ற நடிகை மிர்னாவும் தன் சோசியல் மீடியா பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டு இருப்பதனால கண்டிப்பா டிசம்பர் 12ஆம் தேதி ஜெயிலர் 2 அறிவிப்பு ஒரு வீடியோவின் மூலம் வெளியாகும் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்நிலையில் ஜெயிலர் 2 அறிவிப்பு மட்டும் இல்லாமல் கூலி திரைப்படத்திலிருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வெளியாகும் என வாய்ப்பு இருப்பதா தகவல் வந்திருக்கு. அவ்வாறு கூலி படத்தோட அப்டேட் வெளியானா ரஜினியின் பிறந்தநாளை முன்னிட்டு ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் காத்து கொண்டிருக்கு என்று தான் நம்ம சொல்லணும். மேலும் இந்த படத்தில் தனுஷ் நடிக்க போகிறதா ஒரு பக்கம் பேச்சுகள் இருந்தது. ஆனால் இப்போ தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் பிரிஞ்சு போனதுனால கண்டிப்பாக இந்த படத்தில் தனுஷ் இருக்க மாட்டார். ரஜினி கண்டிப்பாக இந்த படத்தில் தனுஷோடு சேர்ந்து நடிக்க மாட்டார் என ஒரு பக்கம் டாக் போயிட்டுருக்கு. எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு அஃபிஷியல் அப்டேட் வரும்போது தான் தெரியும். வதந்திகளை நம்ம நம்ப வேணாம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகம் உருவாகுமா இல்லையா? உங்களுக்கு ஒருவேளை ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகம் உருவாகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.